சார், தமிழ் சினிமாவோட ரொம்ப சார்மிங்கான ஆக்டர் நீங்கள், ரொம்ப ஹார்ட் ஒர்க்கான ஆக்டர் நீங்கள், ரொம்ப தலை சிறந்த நடிகர் நீங்கள் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல படங்களை கொடுக்கணும்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் ஏன் பண்ணுறதில்ல? பாலிவுட்டில் இருக்க மாதிரியான நெப்போட்டிசம் இதுக்கு காரணமா, இல்லை நல்ல கதைகள் உங்களை வந்து சேராதது காரணமா? இல்லை சார், நெப்போட்டிசம் ஸ்டேஜெலாம் நான் தாண்டிட்டேன் சார். அதெல்லாம் இப்போ இருக்கிற ப்ராப்ளி இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் ஒரு 2 படம் 3 படம் பண்ணவங்களுக்கு வேணால் மேபி இருக்கலாம். நான் ஸ்டார்ட் பண்ண டைமில் சினிமா ரொம்ப ஓப்பனாக இருந்தது. ஆக்சுவலாக வாரிசு நடிகர்கள் வந்து நம்மளை வந்துட்டு போட்டு அழுத்துற மாதிரியான சுச்சுவேஷன்லாம் இங்கே யாருக்குமே இல்லை. அதாவது இங்கே இப்போ தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீ உழைச்சா உனக்கு காசு, உனக்கு திறமை இருந்தால் நீ ஏறி போயிட்டே இருக்கலாம், இவ்வளோ தான் கணக்கு. ஸோ அதுதான் வந்துட்டு நான் இருந்த டைம்லேருந்து இப்போ வரைக்குமே. ஆனால் அதுதான் பேசிக்காகவே இருக்குது. நான் இல்லை சார், சில சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்மளே பிடிச்சி இழுத்து போக வேண்டியிருக்குல்ல. அப்படி இருக்கும்போது ஒரு சில நல்ல கதைகள் வருது, ஆனால் அதுக்கு வந்துட்டு சரியான தயாரிப்பாளர் அமைய மாட்டேங்குது. அந்த மாதிரி அந்த கரெக்டான டைமில் வந்துட்டு அந்த 3 டாட்ஸை கனெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு அடுத்த லெவல் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த மாதிரி நடக்க மாட்டேங்குது. ஸோ எனக்கு என்ன வருதோ அதை நான் கரெக்டாக பண்ணி போயிட்டுருக்கிறனால தான் வந்துட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கேள்விக்கு வந்துட்டு நான் பதில் சொல்ல வேண்டியிருக்கேன். என்னென்னா, ஏன் நீங்கள் அடுத்த லெவல் போகலங்கிறத உங்களோட கேள்வி. ஸோ அது காரணமே இதுதான். என்னென்னா, நம்மளுக்கு ஒரு விஷயம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் ஒரு 2 மாதம் முன்னாடி ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஸ்கிரிப்ட் கேட்டேன். அந்த ஸ்கிரிப்டுக்கு வந்துட்டு ஒரு ப்ரொடியூசர் வந்துட்டு அந்த டைரக்டர் எடுத்துகிட்டு வந்தார். ஆனால் அந்த ப்ரொடியூசருடைய ஆப்ஷன் வேறு ஆர்டிஸ்ட்டாக இருக்குது. புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல நான் சண்டை போட வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அந்த கதையை நான் எனக்கு பண்ணுறதுக்கு அந்த டைரக்டரையும் அந்த கதையும் தக்க வைக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஒன்று நான் ப்ரொடியூஸ் பண்ணணும், இல்லைனா எனக்கு தெரிஞ்ச யாரையா ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு ப்ரொடியூஸ் பண்ண வைக்கணும். அது முடியுமா? முடியாது. அப்போ அந்த கதை எங்கே போகும்? அடுத்த ஆர்டிஸ்ட்டுக்கு போய் அந்த படம் பெரிய வெற்றி அடையும் போது. ஸோ இப்படியே தான் போயிட்டுருக்கு. அது ஒரு மாதிரி செயினாக போயிட்டுருக்கிறனால தான் வந்துட்டு, ஸோ நம்மளுக்கு இருக்கிற விஷயத்த நம்ம அழகாக நம்மளை நம்பி வரவங்கள ரொம்ப அழகாக நம்ம வச்சு நம்ம அடுத்தடுத்த லெவல் போகிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். அவ்வளோதான் சார், ஒன்றுமே பண்ணவே முடியாது. தட் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். வென் யூ டோன்ட் ஹாவ் அ புஷ், யூ ஹாவ் டு அக்செப்ட் த ஃபேக்ட். அவ்வளோதான். இதுதான், இதை புஷ் பண்ணி போங்க, எங்கேயோ ஒரு டைமில் வரும், அவ்வளோதான். மற்றபடி நெப்போட்டிசம்லாம் கிடையாது சார். தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும்லாம் எனக்கு தெரிஞ்சு எல்லாரையும் வந்துட்டு வாழ வச்சுட்ருக்கு தமிழ் சினிமா. நீ வந்து திறமையோடு இருக்கியா, உழைக்கிறியா, ரெடியாக இருக்கியா, போயிட்டே இருக்கலாம் மேலே, அவ்வளோதான். தேங்க்யூ சார். பக்கத்தில் மேம். ஹலோ மேம். ஐம் a very big fan of you மேம். சின்ன வயசுலேருந்து மட்டும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். மேம், இப்போ வந்து ஹேமா கமிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கேரளாவில் ரொம்ப வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. அதுக்கான மேடை இது கிடையாது சார். நீங்கள் பேச வேண்டிய இடத்துல இருக்கீங்களா மேம்? இல்லை, பேச வேண்டியவங்க பேசணும். பெண்கள் நிறைய பேசிட்டாங்க, பேச வேண்டியது பேசணும். ஸோ திஸ் இஸ் நாட் த டைம். அந்த கொஸ்டினுக்கான மேடை இது கிடையாது சார். படம் குறித்து உங்களுடைய கேள்விகள் இருக்கட்டும் சார். பரத் சார் சார் சொல்லுங்கள் சார். இங்கேருந்து பார்க்குறப்போ நிறைய ஆடியோ ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ப்ரெஸ் மீட்லாம் கலந்துருப்போம். ஆனால் இவ்வளோ ஹீரோயின்ஸ் மேடையில் இருக்க மாட்டாங்க, வெறும் ஆம்பளைங்களே உள்ள மீட்டிங்லாம் பார்த்துருக்கோம். இவ்வளோ ஹீரோயின்ஸ் இங்கேருந்து பார்க்குறப்ப எங்களுக்கே மகிழ்ச்சியாக இருக்குது. படத்தில் நடித்த உங்களுக்கு எப்படி இருந்தது? நடித்தது ஒரே ஒரு ஹீரோயினோடங்க. இது வந்துட்டு 4 கதை சேர்ந்த ஒரு படங்கிறனால 4 கதையோட மொத்த ஹீரோயினும் இங்கே இருக்காங்க. ஆனால் நான் நடித்தது அந்த ஒரே ஒரு ஹீரோயினோட தான், சினியோட தான் நடிச்சிருக்கேன் நான். ஆமாம், நான் இல்லை, இவங்களோட காம்பினேஷன் இருக்குது. அஞ்சலி அவங்களோட இருந்தது, பட் இவங்க மேடமோட இல்லை. மற்றபடி பவித்ரா லக்ஷ்மி அவங்களோட இல்லை. பட் ஆனால் இந்த கதை வந்துட்டு கொஞ்சம் விமன் எம்பவர்மெண்ட் நிறைய இருக்குது இந்த படத்தில். நிறையா விமனுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது இந்த படத்தில். ஸோ அந்த வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான். பட் நடித்தது ஒரு ஹீரோயினோட தான். அதே மாதிரி பரத் சார், உங்கள் இளமையோட ரகசியம் சொல்லுங்கள். ஏன்னா நான் வந்து 31 வருஷம் ஃபீல்டில் இருக்கேன், ஆனால் கிழவனாகவே மாறிட்டேன். நீங்கள் 21 வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கீங்க, அது எப்படி? இல்லை சார், ரொம்ப ஹாப்பி. இங்கே சந்தோஷமாக வச்சுக்கிட்டாலே போதும் சார். நான் ரொம்ப பேராசை கிடையாது. சினிமாவில் நம்ம அடுத்த லெவல் போகணும்னு சொல்லிட்டு நிறைய யோசிக்கிறது கிடையாது. ஸோ ஆட்டோமேட்டிக்லி நீங்கள் வந்துட்டு இப்போ கண்டென்ட்டான ஒரு சொல்லுவாங்கள்ல, நம்மளுக்கு என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம வந்துட்டு வாழ்க்கையை நடத்தினோம்னாலே ஸ்ட்ரெஸ்ஸுக்கு கம்மியாயிடும். ஸோ புரிஞ்சது. இப்போ நீங்கள் கூட எல்லாமே ஆகலாம். இப்போ கிழவன்லேருந்து திருப்பியும் குமரனா மாறலாம். ஸோ ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. கேப்டன், உங்களுக்கு ஒரு கேள்வி. மேடையில் வந்து மேடத்துக்கு எவ்வளோ அட்வான்ஸ் கொடுத்தேன்னு சொல்லிட்டீங்க, பரத் சாருக்கும் மற்றவங்களுக்கும் எவ்வளோ கொடுத்தேன்னு சொன்னீங்கன்னா நாங்களும் ப்ரொடியூசர் ஆகும்ல? அண்ணா, அதெல்லாம் தனியாக வாங்கலாம், பேசிக்கலாம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா,
அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.